ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, PM கிசான் 20வது தவணை கூடிய விரைவில் உங்களுக்கு செலுத்த போகிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பணம் சரியான போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்கான காரணங்கள் என்ன, அதன் பிறகு கண்டிப்பாக விவசாயிகள் என்ன பண்ணனா அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நிறைய விவசாயிகள் புதுசா இந்த PM கிசான் பதிவை பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா உங்களால PM கிசான் பதிவு கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். அதற்கு உங்களுடைய வேளாண் ஆபீஸ், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வேளாண்மை துறையை நீங்க அணுகுனீங்கன்னா இதை எளிமையா உங்களால அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க நியர்பை இருக்கக்கூடிய CSC சென்டர், அதாவது சேவையில் இருக்கக்கூடிய CSC சென்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு PM கிசான் புதுசா பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அவங்களும் சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க 2019க்கு பிறகு நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க, அதாவது உங்களுடைய பத்திரப்பதிவு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகாது. அதற்கு முன்னாடி யாரெல்லாம் நிலம் வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு PM கிசான் உங்களுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய்ன்ற விதத்துல கொடுப்பாங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது இந்த பதிவு பண்ணியிருக்கவங்க, அதாவது PM கிசான்ல பதிவு பண்ணியிருக்கவங்க கண்டிப்பா EKYCக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா தொடர்ச்சியா என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா தெரிவிச்சிட்டு இருக்கேன். அதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் இந்த பணமானது ரெகுலரா உங்களுக்கு அமௌண்ட் சேரும். இது நிறைய விவசாயிகளுக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அது என்னன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெரியாம இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் ரெகுலரா பணம் அவங்களுக்கு போகும். இந்த EKYC அப்படிங்கிறது நீங்களே பாத்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா CSC சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுடைய கைரேகை அல்லது OTP மூலமா உங்களால KYC கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இந்த KYC கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ரெகுலரா பணம் வரும். இரண்டாவது விஷயம், இப்ப புதுசா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி ஆல் ஓவர் இந்தியாவில பாத்தீங்கன்னா அக்ரிஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுடைய எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி கரெக்டா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு என்ன செய்யணும்னா, உங்க நியர்பையா இருக்கக்கூடிய VAO மணிகர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்க நியர்பையா இருக்கக்கூடிய CSC சென்டர்லையுமே இது இப்போதைக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இந்த அக்ரிஸ்டாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நிலம் யாரெல்லாம் வைத்திருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய பட்டாவுடைய வைத்து உங்களுடைய ஆதார் எண்ணையும் வைத்து இதை பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. இதுல எல்லாருடைய விவசாயிகள் டீட்டெயில் எளிமையா கிடைச்சிரும். இந்த அக்ரிஸ்டாக்ல நீங்க பதிவு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த விவசாயிகளுடைய பணமாக இருக்கக்கூடிய PM கிசான் அமௌண்ட் உங்களுக்கு ரெகுலராக சேரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால KYC பண்ணாதவர்களும் அக்ரிஸ்டாக்ல பதிவு பண்ணாதவங்களும் கண்டிப்பாக பண்ணா மட்டும்தான் இந்த PM கிசானுடைய அமௌண்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வெப்சைட்ல KYC எப்படி கண்டுபிடிக்கிறது, அல்லது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா பட்டா வைக்காம இருப்பீங்க, அவங்களுக்கு பட்டா சீடிங் நோ அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இதில் எல்லாமே உங்களுக்கு டிக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணமானது கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சேரும். நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்களே மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பேங்க் டீட்டெயிலாக இருக்கட்டும் அல்லது பேங்க்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய ஆதாராக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். குறிப்பாக பட்டா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த பட்டா லிங்க் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. ஸோ இப்போ அது எப்படி உங்களுடைய KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது, இல்லை உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அக்ரிஸ்டாக்கும் பதிவு பண்ணுறது தெரியல, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மேலே ஐக்கானில் கொடுக்குற அதை மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூடிய விரைவில் இந்த 20வது தவணையா, அதாவது 20th இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு அமௌண்ட் போட போறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி கவர்மெண்ட் தரப்புல இருந்து நிறைய பேர் PM கிசான்ல இருக்கவங்க இந்த அக்ரிஸ்டாக் பதிவு பண்ணல, கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் போகாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த அக்ரிஸ்டாக் மற்றும் EKYC கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்துட முடியும். உங்களால PM கிசான் சம்மன் நிதின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த பேஜில் உங்களால் PM கிசான் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே இதில் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் ஊரில் யாரெல்லாம் இந்த PM கிசானில் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் இருக்கும். இதை மூலமா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு ஒரு சிலவங்க இந்த அமௌண்ட் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க மறக்காம நீங்கள் இந்த EKYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி இந்த EKYC பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க. வேளாண் ஆஃபீஸில் போனீங்கன்னா அது லிஸ்ட் கொடுப்பாங்க. யாரெல்லாம் இன்னும் KYC பண்ணாமல்
பண்ணாமல் இருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை பார்த்து மறக்காமல் KYC கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க. நீங்கள் நோ யுவர் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பரை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை அப்ளை வந்து பண்ணணும், ஒரு ஃபார்மர் இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மர் வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி நான் சொன்ன டீட்டெயில் எல்லாம் எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முதல் விஷயமா ரூரல் ஃபார்மரா இல்லை ஹர்பனான்னு வந்து கேட்டிருக்காங்க. அது கிராமப்புறமா நகரப்புறமானு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் நகரப்புறமாக இருந்தால் ஹர்பன் வந்து கொடுங்க, இல்லை ரூரலாக இருந்தால் வில்லேஜ் இருந்தால் நீங்கள் ரூரல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதற்கு பிறகு உங்களுடைய முதல் விஷயம் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய ஸ்டேட்டும் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்ஷா இருக்கும். ஸோ அதை போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு கெட் OTP அப்படிங்கிறத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 OTP வரும். ஒன்று நீங்கள் கொடுத்த மொபைல், அதற்கு பிறகு உங்களுடைய ஆதார் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு OTP வந்து வரும். ஸோ அதை மறக்காம வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் OTP போட்டிங்கன்னா மறுபடியும் கீழே கேப்ஷா போட்டுட்டு நீங்கள் சப்மிட் வந்து கொடுக்கணும். இப்போ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு OTP வரும். ஸோ அதையும் வந்து என்டர் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்ஷா இருக்கும். அதை போட்டுட்டு நீங்கள் வெரிஃபை வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் போட்ட பிறகு கீழே வெரிஃபை ஆதார் OTP கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேஜுக்கு வந்து லாகின் ஆகிடும். இந்த பேஜ் தான் நீங்கள் மெயினாக வந்து ஃபில் பண்ணக்கூடிய பேஜ். இதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் வந்து ஆகிடும். முதல் விஷயமா உங்களுக்கு வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஒன்று டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதன் பிறகு சப் டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு பிளாக், அதன் பிறகு வில்லேஜ். இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் வச்சு நீங்கள் OTP போட்டு சப்மிட் பண்ணதுன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் ஆதாரில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து சப்மிட் ஆகிருக்கும். அதை நீங்கள் உங்களால் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் இந்த ஃபார்மர் பர்சனல் டீட்டெயில்ஸில் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து SC ST இருந்தால் கொடுத்துக்குங்க, இல்லை அதர்ஸாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் அல்லது அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபார்மர் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்மால் 1 to டயர்ஸ்னு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் நம்பர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல எதெல்லாம் ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அப்படி ஸ்டார் இல்லாதது எதுனா உங்களுக்கு தெரியலனா அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு வந்துருக்கு. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி தெரிஞ்சால் வந்து போடுங்க, இல்லைனா போட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ் ஃபார் PM கிசான் மன்தன் யோஜனா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டில் நீங்கள் வந்து சிங்கிள் ஓனரா அல்லது ஜாயிண்டாக இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் கொடுங்க, இல்லைனா ஜாயிண்ட்டில் இருந்தீங்கன்னா ஜாயிண்ட்டில் வந்து கொடுங்க. இப்போ நான் சிங்கிள் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேண்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும். அதற்கு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய சர்வே நம்பர் என்ன, அதற்கு பிறகு அது எவ்வளோ ஏரியாவில் இருக்குது, அதற்கு பிறகு லேண்ட் டைப் என்ன, அதே போல் உங்களுக்கு லேண்ட் டேட் வெஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். இந்த டீட்டெயிலை மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இங்கே கீழே லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து 2019 ஜனவரிக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். ஆஃப்டருக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள் வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. கீழே பட்டா நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துக்குங்க. இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த லேண்டோடைய பட்டா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பத்திரம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஒன்லி ஒரு PDF மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் 200 KB நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ரஸ் பண்ணி கரெக்டாக வந்து இது இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் வந்து கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கடைசியாக உங்களுக்கு ப்ரிவியூ வந்து காமிக்கும். ப்ரிவியூ வந்து காமிச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பிளாக்கு கரெக்டாக இந்த அப்ளிகேஷன் போய் வந்து சேர்ந்துடும். அதற்கு பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு சப்மிட் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி மினிமம் ஆகுது ஒரு 6 month ஆகுது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 year வராமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களுக்கு இதை எல்லாத்தையுமே டீட்டெயில் பண்ணி பிறகு தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வழங்குவாங்க. ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து ஃபில்டர் பண்ணி யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. அதுவும் ஒரு காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வந்து IT ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி PF EPFலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து உங்களால் எலிஜிபிள் பண்ண முடியாது. அதுவும் ஒரு காரணங்களால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் இது உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய பிளாக்குக்கு வரவங்க கண்டிப்பாக உங்களோட காண்டாக்ட் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததா எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய டவுட், இப்போ நான் தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருந்தேன், ஏன் எனக்கு சென்டரில் வந்து இந்த அமௌண்ட் நின்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அதற்கு எல்லாருமே செய்யக்கூடியது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த நிலையில் இருக்குன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதற்கு நோ யுவர் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிஎம் கிசானுடைய அமௌண்ட்டை ரெகுலராக எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதுலேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இந்த டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது அஃபிஷியலாக இன்னுமே எதுவுமே வரல. ஸோ அதனால் 19th, அதாவது 19வது தவணை உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டேட்டில் வருது அப்படின்னு சொல்லி செக் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இகேஒய்சி இஸ் மேனிட்டரி ஃபார் பிஎம் கிசான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கம்பல்சரி எல்லாருமே இகேஒய்சி பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓடிபி பேஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஓப்பன் போர்ட்டலே உங்களால் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் சிஎஸ்சி சென்டர் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் கைரேகை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. தயவுசெய்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேற யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இதை வந்து கேஒய்சி பண்ணாதான் இந்த அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. இப்போ இதற்கான காரணங்கள், ஏன் எனக்கு பணம் வந்து இடையில நின்றுச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நீங்க நோ யுவர் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா, நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை போட்டுட்டு கேப்சா வந்து போடுங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். இது மொபைல் நம்பர் மட்டும் கிடையாது, ஆதார் நம்பரை வச்சு உங்களால செக் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அந்த ஓடிபி அதுல என்டர் வந்து பண்ணிட்டு கெட் டீடைல்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வந்து ஷோ ஆகும். இது நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமும் இந்த சைடில் வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணாத நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்சா வந்து போட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்டர் வந்து பண்ணிட்டு கெட் டேட்டாஸ் வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து இந்த ஓடிபி எந்த மொபைல் சென்ட் ஆகுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு கெட் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் வந்து பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அப்படியே இதில் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல இந்த 3 டிக்குமே வந்து உங்களுக்கு டிக்கில் தான் வந்து இருக்கணும். இதில் வந்து ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு ராங் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக உங்கள் வேளாண் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல லேண்ட் சீடிங்னா உங்களுடைய பட்டா வந்து கரெக்டாக சப்மிட் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுல எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கும் எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ், நீங்கள் ஆதார் கூட இந்த பேங்க்ல லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கும் எஸ் வந்துருக்கு. இந்த 3மே கரெக்டாக உங்களுக்கு எஸ்ல இருந்தால் உங்களுக்கு ரெகுலராக அமௌண்ட் எந்த ப்ராப்ளமே இல்லாத வந்து வரும். உங்களுக்கு ஒருவேளை இந்த லேண்ட் சீடிங்கில் உங்களுக்கு ராங் சிம்பிள் இருக்குது, இல்லை கேஒய்சிலையும் ராங் சிம்பிள் இருக்குது, இல்லை ஆதார் சீடிங்லையும் ராங் சிம்பிள் இருக்குன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு இந்த அமௌண்ட் வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த லேண்ட் சீடிங் அப்படின்னா பட்டா, உங்கள் பட்டா வந்து சப்மிட் பண்ணலன்னா உங்களால் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் நேராக வேளாண் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு லேண்ட் சீடிங் வந்து இது பிரிண்ட் கூட எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி லேண்ட் சீடிங் வந்து எனக்கு வந்து ராங் சிம்பிள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் அவங்க என்னன்னா லெட்டர் எழுதி கேட்பாங்க. அந்த லெட்டர் பிளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்டு ஜெராக்ஸ் வச்சு மறுபடியும் மேல் அதிகாரிகிட்ட கொடுத்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு தான் அமௌண்ட் வந்து வரும். இந்த லேண்ட் சீடிங்ன்றது பட்டா வைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ராங் சிம்பிள் வரும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் இந்த இடத்துல ராங் சிம்பிள் வரும். ஆதாரில் நீங்கள் பேங்க்ல லிங்க் பண்ணலை அப்படின்னாலையும் அதனால இந்த இடத்துல 3மே கரெக்டாக இருக்குது டிக்லனா எந்த ப்ராப்ளமும் ஈஸியாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இப்போ நீங்க வந்து என்ன பேங்க் கொடுத்துருக்கேன்னு தெரியல அப்படின்னா வியூ அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த நம்பர்ல வந்து கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு லாஸ்டா எப்போ அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படிங்கறத டீடைல் வந்து செக் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டா இன்ஸ்டால்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. இதை டீடைல் வந்து பாத்துக்குங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு எப்பெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் இருக்கு, நீங்க எப்பப்போலாம் வாங்கியிருக்கீங்க டீடைல் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாம இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க, இந்த பிஎம் கிசான் இகேஒய்சின்னு ஒரு பேஜ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே வந்து கேஒய்சி கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஆதார் நம்பரை வந்து போட்டுட்டு நீங்கள் ஓடிபி வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஓடிபி வரும். ஒன்று இந்த ஆதார் நம்பர், இன்னொன்று ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இகேஒய்சி டன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு இகேஒய்சி டன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, அது உங்களுக்கு டிக் வந்து ஆகிடும். அதற்கு பிறகு இந்த பேஜ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பெனிஃபிட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட்டு, அதன் பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதற்கு பிறகு உங்களுக்கு சப் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும், அதற்கு பிறகு பிளாக்கு,
அதுக்கு பிறகு உங்களுடைய வில்லேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வில்லேஜில் யாரெல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்கவங்களுக்கு ரெகுலராக அமௌண்ட் போகுது அப்படின்னே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிஎம் கிசானுடைய மொபைல் ஆப் ஒன்று இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும்.